ஹாய் மை டியர் பிரதர்ஸ், வணக்கம் நண்பர்களே, சகோதரர்களே. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்ஸ்கிரிப்ஷன். எப்பொழுதுமே நான் தான் ரெகுலராக வீடியோஸ் கொடுக்கறதில்ல. எனக்கு கடந்த சில மாதங்கள்லாம் தொழில் நடத்த முடியுமாங்கிறது ரொம்ப யோசனை. வெளிநாட்டில் பணம் கொடுத்தா வாங்க முடியாது, கொரோனா மாதிரி ஆயிப்போன்னு தான் ஸ்லோ பண்ணி இப்போ மறுபடியும் கொஞ்சம் கூட்டியிருக்கோம். இப்போ அது ஜாப் சீக்கர் விசா யூரோப்பில் ஏற்கனவே இதை பற்றி நான் வீடியோ பண்ணியிருக்கேன். வேறு வேறு நாட்டுக்கு இது கொஞ்சம் எல்லா நாட்டுக்கும் இருக்குது. அப்போது யூரோப்பு எல்லாருக்கும் ஒரு கனவு, போகணும், செட்டில் ஆகணும். அப்போது எல்லாருக்குமே ஒர்க் பெர்மிட் வேணும். ஏதாவது அவங்க வயசுக்கு படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை தான் தேடுறாங்க. ஆனால் அது நம்ம வெளியே கொடுத்து நடக்குது, லேட் ஆகுது, நடக்காமலே போகுது. பெர்மிட் வந்த பிறகும் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது இல்லை. இப்படி பல சூழ்நிலைகளில் லேட் ஆகுது இல்லையா? அப்போ அதில் ஒரு சில பேர் நானே போய் வேலை தேடிக்கிறேன், எனக்கு அங்கே ஆள் இருக்குது, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு போகலாம். எனக்கு யாருமே இல்லை, என்னோட ப்ரொஃபைலை வச்சு எனக்கு விசா கிடச்சிச்சுன்னா நானே போய் உங்கள் தங்கி உட்காந்து நானே தேடிக்கிறேன், ஏன்னா எனக்கு திறமை இருக்குது, நல்லா படிப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த ஜாப் சீக்கர் விசா. அது என்னன்னு பார்ப்போம். ஜாப் சீக்கர் வந்து நிறையா இருக்குது. அதாவது இப்போது யூரோப்பில் எல்லா கண்ட்ரியுமே எல்லா விசாவும் வச்சுருப்பான். விசிட் விசா வச்சுருப்பான், பிஸ்னஸ் கிளாஸ் வச்சுருப்பான், ஸ்டடி விசா வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஜாப் சீக்கர் விசா. ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் 2 விதா இருக்குது. இப்போ ஜெர்மனியை பற்றி நான் சொல்கிறேன். ஜாப் சீக்கர் விசா, இன்னொன்று ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு. ஓகே, அப்படி. அப்போது இது என்னென்ன வித்தியாசம் உங்களுக்கு நான் விளக்கி சொல்லியிருப்பேன், இல்லைன்னா இதிலே புரிஞ்சுக்கிங்க. ஜாப் சீக்கர் விசா வந்து வேலை தேடுறதுக்காக 6 மாதம் கொடுக்கப்படக்கூடியது. அதாவது 4 மாதம் போயிட்டு அங்கே போய் 2 மாதம் பண்ணுவாங்க. ஸோ 6 மாதம். ஓகே, சிலவங்களுக்கு 6 மாதமே கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கார்டுனா 12 மாதம், அதாவது 1 இயர். அப்போ அதுக்கு எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் காட்டணுங்கிறத நான் விளக்கம் சொல்கிறேன். சார், இந்த ஜாப் சீக்கர் விசா வந்து ஜெர்மனிக்கு சாதாரணமாக மோஸ்ட்லி ஜாப் சீக்கர் வந்து டிகிரி ஹோல்டர் தான், இல்லைன்னா ஜெர்மன்லையோ இல்லை யூரோப்லேயோ டிப்ளமோ ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கும் இது எலிஜிபிலிட்டி. ஸோ நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் டிகிரி ஹோல்டர்ஸ் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் மஸ்ட். ஜெர்மன் லாங்குவேஜ் இருந்தால் இன்னும் நல்லது. ஏற்கனவே ஜெர்மன் லாங்குவேஜ் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அப்புறம் வேலை தேடுறதுக்கு நாங்கள் தேவையில்லை, நீங்களே நேரம் போயிருப்பீங்க. ஸோ ஒரு 50 வயசுக்குள்ள 25 வயசுக்கு மேலே பேசிக் டிகிரி ஆர் மாஸ்டர் டிகிரி வித் வேரியஸ் டிப்ளமோ அல்லது மல்டி டேலண்டட் என்ன வேணாலும் நீங்கள் வெப்சைட்லேயும் பார்க்கலாம். எல்லா கேட்டகரிக்கும் அங்கே இருக்குது. ஓகே, நார்மலாக அட்மினை தவிர. ஓகே, வேறு எல்லாமே நல்ல படிப்பை வச்சு போகலாம். ஜாப் சீக்கர் விசா 4 மாதம் கிடைக்கும், 6 மாதம் கிடைக்கும். 4 மாதம் கிடைச்சா அங்கே போய் 2 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இங்கேருந்தே 6 மாதத்துலையும் போகலாம், 6 மாதம் விசாலையும் போகலாம். ஆனால் நம்ம அப்ளை பண்ணுறோம், அதுக்கு நாங்கள் 1 லேக் சார்ஜ் பண்ணி எல்லாம் செஞ்சு கொடுத்துறோம். ஓகே, அதில் என்னென்ன டாக்குமெண்ட் வேணுமோ அதெல்லாம் வச்சு நீங்கள் விஎஃப்எஸில் அப்பாயின்மெண்ட்டில் உள்ளே போகணும், பண்ணி முடிக்கணும். சப்மிட் பண்ணால் மினிமம் 7, 8, 10, 10 வாரம், 7 வாரத்துலேருந்து 10 வாரம் கண்டிப்பாக ஒரு டிசிஷன் மேக்கிங். அது வரைக்கும் நீங்கள் ட்ராக் அடி பார்த்துக்கலாம், விசாரிச்சு வந்துடும். வந்த பிறகு நாம் பேக்கேஜில் உங்களுக்கு எல்லாம் பண்ணி தந்து அங்கே இறங்கி அங்கேயும் நீங்கள் ஜாப் எல்லாம் தேடுறதுக்கு இது பேக்கேஜை நாங்கள் 3 lakhs பண்ணுறோம். ஓகே, இது ஜாப் சீக்கர் விசா. இது ஜெர்மனிலே ஆப்பர்ச்சுனிட்டி கார்டுன்னு இருக்கு. ஓகே, இதே தான். பேசிக் டிகிரி மேக்ஸிமம் எவ்வளோ குவாலிஃபிகேஷன் இருக்கலாம், இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் மஸ்ட். ஜெர்மன் லாங்குவேஜ் தான் இன்னும் ரொம்ப நல்லது, வெல் அண்ட் குட், ரைட்டா? ஸோ இதில் ஃப்ரெஷரு, கல்ஃப் ரிட்டர்ன் அப்படிலாம் கிடையாது. இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் மஸ்ட். ஜெர்மனி லாங்குவேஜ் இருந்தால் இங்கிலீஷே தேவையில்லை, அப்படி வச்சுக்கங்களேன். அப்போது இப்போ டாக்டராக இருக்கட்டும், நர்ஸாக இருக்கட்டும், சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கட்டும், ஆர்கிடெக்டாக இருக்கட்டும், இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், பெரிய பெரிய மேனேஜர், ஃபினான்ஷியல் கண்டஸ்டர், டாப் லெவல், அதாவது அந்த நாட்டில் என்னென்ன ஷார்ட்டேஜ் டிமாண்ட் இருக்குதோ அதை அவங்க அவ்வளோ வரும் இதில் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இதை நாங்கள் பண்ணித்தரோம், ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு. அடுத்தால அதை பற்றி தான் நாங்கள் விளக்கம் சொல்லியிருப்போம். ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு வந்து 1 இயருக்கு உள்ளது, அதாவது இங்கிறது போக 1 இயருக்கு அடிச்சு போயிடும். இதுக்கு பேங்க் பேலன்ஸ் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே காட்டணும், அதான் முக்கியம். அப்போது இதுக்கு நாங்கள் 3 lakhs, இல்லை சார்ஜஸ் எல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு ஒன்று தான். அதாவது எல்லா பேக்கேஜ் சேர்த்து ஒரு 3 lakhs பண்ணி கொடுத்தா உங்களுக்கு சேஃப். இதே நீங்கள் வெப்சைட்டில் பார்த்து அவங்ககிட்ட கேட்டு இவங்ககிட்ட கேட்டால் உங்களுக்கும் தெரியும். ஆனால் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு கைடன்ஸ் ஒரு ஆள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்பராக போகலாம். எதுக்கு இடத்துல எங்கிட்ட கேட்டுக்கலாம். அதேமாதிரி அங்கேயும் இறங்கின பிறகு அதுக்குள்ளே அங்குள்ள மேன் பவர் ஏஜென்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல, அவங்ககிட்ட டைப் பண்ணி ஜாப் சர்ச்சுக்கு எல்லா உதவியும் பண்ணுவோம். இதெல்லாம் அங்கே எனக்கு ஆள் இருக்குது, நானே பார்த்துக்கிறேன்னா எங்களுக்கு ஒரு டென்ஷனும் இல்லை. பட் நாங்கள் கைடன்ஸுங்கிறதே பண்ணி கொடுக்கணும்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் தானே.
ஸோ அதனால் இல்லை நாங்கள் இது மட்டும் பண்ணி கொடுத்துருங்கன்னா அது நம்ம அதுக்கு ரேட் என்னென்னு பேசிக்கலாம். ஸோ ஜெர்மனி பொறுத்த வரைக்கும் ஜாப் சீக்கர் 6 மாத விசா, அதுக்கு ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா எனக்கு செலவாகுங்கிறது நம்ம பேங்க் பேலன்ஸில் ஒரிஜினலாக காட்டணும். அதை வச்சு தான் தீர்மானிக்கிறாங்க அவங்க இவருக்கு விசா கொடுக்கலாமா வேண்டாமா. ஓகே, அதுமாதிரி டம்மி சர்டிஃபிகேட்டோ இந்த எடிட் பண்ண ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் ஆகாது. ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதனால் இப்போத்திலே ஆரம்பித்து நம்ம அந்த சப்மிஷன் டைமில் நம்ம எல்லா டாக்குமெண்ட்டும் கொண்டு கொடுக்கும் பொழுது பேங்க் பேலன்ஸ் பக்காவாக இருக்கணும். அப்போ பேங்க் பேலன்ஸ் எப்படியும் ஒரு 2 மாதம் அக்கௌண்ட்லேயே இருக்கிற மாதிரி யார் எலிஜிபிலிட்டியோ அவங்க தான் ஜாப் சீக்கர் விசா ஜெர்மனியில், இல்லைன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு ரெண்டுமே பண்ணணும். ஓகே, 6 மாதம் 1 வருஷம், 6 மாதத்துக்கு ஒரு 6 லட்சம், 12 மாதத்துக்கு ஒரு 12 லட்சம் ரூபாய் நம்ம உங்கள் பணத்தை உங்கள் அக்கௌண்ட்லேயே வச்சு நான் 1 வருஷம் என்னால் அங்கே வாழ முடியும், அதுக்கு தகுந்த பைசா என்கிட்ட இருக்குது, எனக்கு தயவுசெய்து விசா கொடுங்கன்னு கேட்கறது தான் அர்த்தம். கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம அடுத்த ஸ்டேஜ் இப்போது போர்ச்சுக்கல். அதுலேயே போர்ச்சுக்கல் உங்களுக்கு தெரியும், நல்ல நாடு தான். முன்னாடி எல்லாரும் யூரோப்பில் விசிட்டில் இறங்கலாம், சரி போர்ச்சுக்கலில் போயிட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனை போட்டுருவாங்க, போட்டுட்டு அங்கேயே தங்கிட்டு அது கிடைக்கிற வரைக்கும் அங்கேயே வேலை பார்த்துட்டு இல்லீகலாக, அப்புறம் கிடைச்ச பிறகு அப்படி வாழ்ந்த காலம் போச்சு. இப்போ அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜாப் சீக்கர் விசா இருக்குது, அது முன்னாடியே இருக்குது, இப்போ அதை நம்ம உங்களுக்கு பண்ணி தருவோம். இப்போ ஜெர்மனிக்கு பண்ண மாதிரி போர்ச்சுக்கலுக்கு நான் போகிறேன். ஓகே, இதே டிகிரி ஹோல்டர் தான், டிகிரினாலே இங்கிலீஷ் ஸ்பீக்கிங். ஓகே, ஸோ அப்போது அதுவும் வந்து ஏதோ கரஸ்பாண்டில் பண்ணதோ அந்த மாதிரிலாம் செல்லுபடி ஆகாது. ஏன்னா அது வெரிஃபை பண்ணுவாங்க, அது நம்ம ப்ராம்ப்டாக அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கணும். ஓகே, மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு போர்ச்சுகல் போகிறதுக்கு சேம் மெத்தடு. 6 மாதத்துக்கு நம்ம விசா கேட்குறோம், அது கிடைக்கும். ஜாப் சீக்கர் விசா ஏஜ் 50 வரைக்கும். ஓகே, எல்லாம் ஹைலி குவாலிஃபைடாக இருந்தால் மட்டும்தான் ஜாப் சீக்கருக்கு எலிஜிபிலிட்டி. இதுக்கும் 6 மாதம் ஒரு 6 லட்ச ரூபா நம்ம பேங்க் பேலன்ஸ் காமிச்சு ஸ்டேட்மெண்ட்டில் விசா அடித்து எடுக்கலாம். சப்போஸ் ஏதாவது காரணத்தில் எல்லாமே பண்ணி போச்சுன்னா, இப்போ நாங்கள் ஏதாவது காசு வாங்கன்னு வச்சுக்கலாம், அதுக்கு நம்ம வேறு பண்ணி தருவோம், வேறு மாற்றி செஞ்சு தருவோம். அது நம்ம நெகோஷியேட் பண்ணிக்கலாமே. ஓகே, இது அப்போ போர்ச்சுகலை பற்றி சொல்லியாச்சு. அதனுடைய டீட்டெயில் இருக்குது. நான் ஏற்கனவே தனியாக ஒரு போர்ச்சுகல் மட்டும் ஒரு வீடியோ போட்டு அதில் சொல்லியிருப்பேன். விசா 4 மாதத்துக்கு கொடுப்பாங்க, அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவாங்க 60 நாளைக்கு, ஆக மொத்தம் 180 டேஸ், 6 மந்த்ஸ். ஓகே, அப்போது இதுவும் அப்படி தான். சப்மிட் பண்ண பிறகு நாளாகுது. எவ்வளோ நாள் ஆகுது? 2 மாதம் 3 மாதம் கண்டிப்பாக. அது வரைக்கும் நம்ம பேங்க் பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கணுங்கிறத பார்த்துக்குங்க. ஓகே, மற்றபடி சென்னையிலே சப்மிஷன்லாம் சென்னையில் நம்ம வாங்கி கொடுத்துடலாம். பாண்டிச்சேரினா பாண்டிச்சேரி, பெங்களூர்னா பெங்களூர், அவங்களுக்கு நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துடலாம். இதுக்கு நாங்கள் இனிஷியலாக 1 லேக் சார்ஜ் பண்ணி அக்ரிமெண்ட் போட்டு பண்ணி கொடுக்குறோம். தைரியமாக பண்ணலாம். ஓகே, அதை நம்ம முதல்ல வந்து டிஸ்கஸ் பண்ணும்போதே உங்களுக்கு பண்ணலாமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணிக்கணும் இல்லையா. வருமா வராதா, பணம் செலவு பண்ணுமான்னு எதுவும் பண்ணாமல் வராது இல்லையா. ஸோ இதுதான். ஸோ அப்போ நம்ம ஜெர்மனி பற்றி பார்த்துட்டோம், போர்ச்சுகலை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம ஸ்வீடனை பற்றி பார்ப்போம். ஸ்வீடன் அப்படி தான் ஜாப் சீக்கர் விசா இருக்குது. ஸ்வீடன் வந்து இப்போ என்ன சொல்லணும்னா, எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிலையும் இந்தியன்ஸ்க்கு ஜாப் விசா அவ்வளோ கொடுக்கறதில்ல, கம்மி பண்ணுவான். சில கண்ட்ரி வந்து யூரோப்பியன் மட்டும் வந்தால் போதுங்கிற மாதிரி தான் நிறைய இடத்துல இருப்பாங்க. அதாவது நான் ஷெங்கன் சரௌண்டிங் யூரோப். இப்போ இதில் இந்த மாதிரி நாடுகளில் இந்தியன்ஸும் மோஸ்ட் வெல்கம்ங்கிற மாதிரி விசா கொடுக்குறாங்க. இதுவும் அதே மாதிரி தான். ஜாப் சீக்கர் விசா 6 மாதத்துக்கு உள்ளது. 6 மாதம்னா நம்ம 6 லட்ச ரூபா டெபாசிட் வைக்கக்கூடிய கெப்பாசிட்டியாக இருந்து, நல்ல இங்கிலீஷ், இன்னும் மோர் குவாலிஃபிகேஷன் வித் குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நிறைய இடத்துல பாயிண்ட் சிஸ்டம் தான், பாயிண்ட் கவுண்ட் பண்ணுவாங்க. உங்கள் வயசு அதுக்கு ஒரு இவ்வளோ பாயிண்ட்டு, உங்கள் எஜுகேஷன் இவ்வளோக்கு பாயிண்ட்டு. ஓகே, இப்போ ஜெர்மனி ஆப்பர்ச்சுனிட்டி கார்டுலாம் பாயிண்ட் சிஸ்டம் தான். மற்றதுக்கெல்லாம் பாயிண்ட் பார்க்க மாட்டாங்க, பேங்க் பேலன்ஸ் தான் போதும், அடித்து எடுத்துடலாம். நம்பணும், சப்மிட் பண்ணி பார்ப்போமே, எங்கே போயிடட்டும். இப்போ ஏஜென்ட்டுக்கு 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்கறத விட உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சு சப்மிட் பண்ணுறோம். இதில் ஃபேமிலியாக போனால் ஒரு ஹஸ்பண்ட் மட்டும் போனான்னு வச்சுக்கலேன், அவங்களுக்கு டிபெண்ட் அண்டர் ஆல்வுட்ல. அதே ஜாப்பர் விசாவுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்புறம் 2 பேரும் அப்ளை பண்ணி ஜாப் சீக்கர் விசா கிடைக்கும் பொழுது டிபெண்ட்டை கூட கூட்டிகிட்டு போயிடலாம். இது ஜெர்மன் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டில் இருக்குது. மொத்தத்தில் ஜாப் சீக்கர் விசா எல்லா நாட்டிலையும் அப்படி தான். ஹஸ்பண்டும் ஒய்ஃபுக்கும் விசா கிடச்சுன்னா டிபெண்ட்டை கூட்டிகிட்டு போகலாம், எந்த ஆட்சேபனும் இல்லை. இதை நம்ம அப்புறம் பார்ப்போமே. சில மாதிரி அந்த மாதிரி இருப்பாங்க, நாங்கள் 2 பேரும் போனால் எங்கள் குழந்தைகள் என்ன பண்ணுறது, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தர் போட்டோம், இல்லை அவங்க நாங்களும் சேர்ந்தே போய் ஆகணும், இங்கே விட்டுட்டு போக முடியாதுன்னா அந்த கம்பெனினா அவங்க 2 பேருக்கும் ஜாப் சீக்கர் போட்டு 2 அமௌண்ட்டு தனித்தனியாக தானே காட்டணும். ஆமாம், பரவாயில்லையே, உங்கள் பணத்தை உங்கள் அக்கௌண்ட்டில் காமிச்சிட்டு நீங்கள் குடும்பத்தோடு போகிறது இன்னும் வெள்ளன்னு கொட்டு. அப்போ ரேட்டை நம்ம அத்தனை பார்த்து அதுக்கு செட்டிங் போடணும்.
ஓகே, சப்மிஷன் ரிஜெக்ட் ஆகிடக்கூடாதுனால அது செட்டிங் போட்டு பண்ணினா எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து பண்ணால் ஃபேமிலியோடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் முயற்சி தான். ஓகே, 100% நான் கேரண்டி கொடுக்க முடியாது. சரி, அப்படி கிளைண்ட் இருந்தால் நீங்கள் என்கிட்ட பேசலாம். ஸோ இது ஸ்வீடனை பற்றி பார்த்தாச்சு. ஸ்வீடன்ஸ்க்கு எல்லாம் நான் டீட்டெயில் நம்ம கொடுத்துட்டோம். இது 6 மாதம் தான் கொடுக்குறாங்க. வயசு 50 வரைக்கும் இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனையே இல்லை. இப்போது நல்ல ஒரு ஆர்கிடெக்டாக இருப்பாங்க, இல்லை அந்த ஸ்கில் ஹை ப்ரொஃபஷனலாக இருக்கும், அவங்களுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது. இவங்கள தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் வந்தால் எங்கள் நாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, 6 மாதத்துக்கு நான் மீண்டும் சொல்கிறேன், 6 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் நீங்கள் ஏதாவது உருட்டி பெருட்டி 2 மாதம் வைக்க கெப்பாசிட்டி இருந்தால் ஜாப் சீக்கர் விசா கிடைக்கும். ஸோ ஜாப் சீக்கருக்கு நிச்சயமாக இங்கே இருந்துக்கிட்டு அங்கே கொடுத்து இங்கே கொடுத்து பெர்மிட் வரதை விட இதிலே போய் இறங்கிக்கலாம். அங்கே இறங்கி ஒரு மாதத்திலே அங்கே நம்ம இந்தியர்கள், தமிழ் தெரிஞ்ச ஸ்ரீலங்கன் பீப்புள்ஸ் நல்ல ஹை செட்டில்டாக சந்திக்க உங்களால் முடியும். அப்போ அவங்க மூலமாக பல ஆப்பர்ச்சுனிட்டி 1 இயர்க்குள்ளே கிடைச்சி போயிடும், அல்ல இந்த 6 மாதத்துக்குள்ளே கிடைக்கும். இந்த 6 மாதத்தும் அல்ல 1 இயர்க்குள்ளே நீங்கள் எதுவுமே கண்டுபிடிக்கலைன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் எனிதிங், இல்லையா? ஸோ முயற்சி திருவினையாக்கும். அதனால ஜாப் சீக்கர் விசா ட்ரை பண்ணுங்க, நான் பண்ணித்தரோம். அடுத்தால நம்ம ஆஸ்திரேலியா இல்லை ஆஸ்திரியா, இந்த ஆஸ்திரேலியாவும் இந்த விசா கொடுக்குறாங்க. எங்க ஜாப் சீக்கர் விசா 2025க்கு நிறைய பேர் அப்ளை பண்ணி போவாங்க. சிலவங்க நம்ம ஏஜெண்டே வேணாம் நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னாலும் பண்ணலாம். இதில் ஏஜெண்ட் தேவைன்னு கிடையாது. பட் இருந்தால் என்ன, ஏஜெண்ட் இருந்தால் எல்லாம் எதுனாலும் கேட்டுக்கலாம். பாதி நாங்கள் தைரியம் சொல்கிறதே பெரிய விஷயம். நடக்கும், கவலைப்படாதீங்க. உண்மை தானே அது? இல்லை அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அதில் போயிருமோ அப்படின்னு குழம்புறதை விட ஒருத்தர் மூலமாக கைடன்ஸில் பண்ணி போகிறோம், அதுக்குள்ளே ஏதாவது சார்ஜ் வாங்கிக்கிறோம், நாங்களே பண்ணி கொடுக்குறோம், நடந்துன்னா எல்லாருபடியும் ஏற்றி விட்டுறோம். அங்கே போன பிறகு எப்படி நிச்சயமாக உதவிகள் தேவைப்படும், அதுக்கு தகுந்த மாதிரி டைப்பில் லிங்க் பண்ணி உங்களுக்கு தரோங்க. இதுதான் ஆஸ்திரியா ஜாப் பற்றி. ஓகே, ஸோ மோஸ்ட்லி இப்போ எல்லாரும் போனால் ஃப்ரான்ஸ் போகணும், இத்தாலி போகணும், ஜெர்மனிக்கு போகணும், டென்மார்க் போகணும், நார்வே போகணும், இதெல்லாம் டெவலப்டு கண்ட்ரி, அங்கே தான் போகணும்னு பார்ப்பாங்க. ஆனால் எனக்கு இந்த வழியாக போனால் ஈஸியாக விசா கிடைக்கும், அதுக்கப்புறம் நான் அங்கே போய்க்கிறேன்னு சொன்னால் ஆஸ்திரியாங்கிறது ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி, எல்லாம் ஒரே வட்டத்துக்குள்ளே தான் இருக்குது. அதனுடைய நிறைய மெத்தட் இருக்குது, பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்களும் சர்ச்சில் போய் பார்த்துக்கலாம் என்னென்ன மெத்தடில் அவங்க வச்சுருக்காங்க. ஓகே, பாருங்க. ஸோ இவ்வளோ தான், இன்னும் வேண்டாம், நிறைய இருக்குது, அது ஒரே வீடியோஸில் வேண்டாம். இப்போதைக்கு இதுதான் நடைமுறையில் இருக்கிற நாடுகள். இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு விளக்கம் கேட்டு கால் பண்ணுங்கள், நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். மெதுவாக பண்ணலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. ஓகே, இதுக்கு டெட்லைன்லாம் கிடையாது, எப்போ வேணாலும் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்தவருக்கு கால் பண்ணி கேளுங்க. சிலவங்களுக்கு ஐடியா இருக்கும் போகணுன்னு, அப்போ என்ன பண்ணணும், அப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், எப்படி சம்பவங்கள் நடக்கும், எப்படி இருந்தால் நீங்கள் அங்கே போய் சேர முடியும், அங்கே போய் என்ன ஆகுங்கிறத ஒரு தெளிவு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போத்துலேருந்தே அதுக்கு தகுந்த ஆதாரங்களை சேகரிக்கணும். பணம் உருட்டி புரட்டி எடுத்து நீங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுக்கணும். வச்சு மொத்தமாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண பிறகு எங்கிட்ட வாங்க. அதுக்கப்புறம் வேலை ஈஸியாக நடக்கும், இல்லையா? இது முடிஞ்சிச்சுன்னா ரைட்டு, இல்லைன்னா உங்கள் பணம் உங்கள்கிட்ட தான் இருக்க போகுது. இப்போ நாங்கள் எங்களுக்கு நீங்கள் இனிஷியலாக 1 lakh கட்டி அக்ரிமெண்ட் போட்டு செஞ்சு தரோம்னா எங்களுக்கு செலவு இருக்கும். அப்போ ஒருவேளை நடக்கலை அப்படின்னா வேறு ஏதாவது நாட்டுக்கு எப்படியாவது போட்டு அந்த அமௌண்ட்டுக்கு நாங்கள் வேலை செஞ்சு தருவோங்கிறத உறுதி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்காவது என்னுடைய சர்வீஸை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.